மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு சென்றடைய இன்று கோவை மாவட்டத்தில் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் 108 அமைச்சர்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் எங்களை அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும், அரசை ஏற்று நடத்த வேண்டும். இது PPP ஒப்பந்தம் நடக்குது. இந்த நிர்வாகம், எங்களுடைய 108 நிர்வாகம் எங்களுடைய 108 ஆம்புலன்ஸில் 7000 ஊழியர்கள் ஆகிறோம். அதாவது 7000 குடும்பம் அவங்கள அரசு ஊழியர் ஆக்க வேண்டும். 2008ஆம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஒரு கையெழுத்தினால் 108 ஊழியர்களை அரசு ஏற்று நடத்த வேண்டும். அதே மாதிரி 8 hours ஷூட் கொடுக்க வேண்டும். ஊதிய உயர்வை போன வருடம் 16% 10% போட்டு 6% நிர்வாகம் கொடுக்கவில்லை. நிர்வாகத்தை கேட்டால் நிர்வாகத்தினால் 108 நிர்வாகத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி தீபாவளி போனஸுமே கடந்த 5 வருடமாக 9260, அதில் ஒரு பைசா கூட ஏற்றவில்லை. ஏன்னா பல கொரோனா காலம் சரி, கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு வேலை ஆகுதுன்ற உங்களுக்கு எல்லாமே தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி வெள்ளக்காலம், குரங்காணி தீ விபத்து, அதே மாதிரி தைப்பூசம் நாள், இந்த பழனி தைப்பூசம் நடக்குது. திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ எல்லாமே நாங்கள் மக்களில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாமே தெரியும். இவர் எத்தனையோ கோரிக்கைகள் தினந்தோறும் அறிக்கை விடுறாரு. நாங்கள் தினந்தோறும் பத்திரிக்கை பார்க்கும்போது எல்லா துறையும் சரி, பகுதி நேர ஆசிரியரும் சரி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களும் சரி, தினந்தோறும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தினந்தோறும் நல்ல ஒரு அறிக்கை வர்றாரு. எங்களையும் 108 ஊழியர்களையும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர் எங்களை ஏதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏதாச்சும் எங்களை ஒரு தீர்வு கிடைக்கல என்றால் அடுத்து சென்னை TMS வளாகம் 108 அலுவலகத்திலிருந்து முதல்வர் வீடு வரை நீதி கேட்டு நடப்பேன் பிப்ரவரி மாதம். அது விரைவில் தேதி வாங்கி விரைவில் பிப்ரவரி மாதம் செய்வோம் என்று. நன்றி, வணக்கம்.